ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ் 10th மேக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். எனி சப்செட் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் பேர்டு வித் த யூனிக் எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆரோ டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். சொல்லையில் உங்களுக்கு புரியும். இதில் 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம், இது ஏபிசின்னு வச்சுக்கலாம், இதை பிக்யூஆர்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கும்னாக்க பேராக இருக்கும். இப்படி பேராக இருந்துச்சுனாக்க அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு ஆரோ டயக்ராம் நான் வரைகிறேன். இந்த 3 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த டெஃபினேஷனும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ 1 2 3 இருக்குது, இங்கே எம்என்பின்னு இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது வந்து இப்படி பேராக இருக்குது. 1 வந்து எம்மோட பேராக இருக்குது, இந்த 2 வந்து பியோட பேராக இருக்குது, 3யும் வந்து பியோட பேராக இருக்குது. இப்படி இருந்தாலும் அதை ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், எக்ஸு ஒய் இசட்டு. இப்போ இது வந்து இதோட பேர் ஆகும். ஆனால் இந்த பின்றது இந்த 2 இதுக்கும் பேர் ஆகுமா அப்படின்னாக்கா அது ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கேருந்து வந்து பேர் ஆகலாம், ஆனால் இதுலேருந்து இந்த எலிமெண்ட்லேருந்து இந்த எலிமெண்ட் வந்து பேர் ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.